ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. ரொம்ப ஒரு 5 டேஸாக வந்து vlog எதுவுமே நான் போடலை. ரீசன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம் வீட்டில் வந்து அது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. அதனால் சொல்லிட்டு நாங்கள் எந்த வீடியோ போட முடியல. எப்படி சொல்கிறது, மைண்ட் செட்டே அப்செட்டாக இருந்தோம். மேரேஜ் சொல்லியிருப்பேன் நான். மேரேஜுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். அதோட கிளிப்பிங்கில் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இப்போ கூட நான் இல்லை. சரி, இன்றைக்காவது நம்ம vlog போடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ வந்து இப்போ போட போகிறேன். இதுவும் இல்லாமல் நான் எல்லாமே அன்றைக்கி என்னென்ன பண்ணனோ அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மேரேஜ் போயிட்டு வந்து நல்லபடியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டோம். அந்த பர்சனல் ரீசனால் நான் சொல்ல விரும்பல. அதனால் நம்ம வந்து நார்மலாகவே பேசிடலாம். ரீசன் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் வந்து என்ன ரீசன் தெரியாது. சரி, அன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். நம்ம அன்றைக்கி பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நாளைக்கு மேரேஜ்னால் இன்றைக்கி போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, போகிற வழியில் வந்து சாமி வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க போல். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து குழந்த வந்து அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அது கிளிப்பிங்லாம் நான் எடுக்கலை. அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா பால் குடம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் நின்று நாங்கள் அப்படியே அதை வீடியோவை எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன் டைமு. அது முடிச்சிட்டோன்னே ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே போனால் ஓணம் ஃபெஸ்டிவல் வரதுனால எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஈவினிங் வந்துட்டோம், ரெடி ஆகிட்டோம். மைண்டே என்னன்னு தெரியல, அப்போத்துலேருந்தே சரியில்லை. நினச்ச மாதிரி அதே மாதிரி நடந்துருச்சு. சரி, நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்தோம், கார் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாலாம் சிம்பிளாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு நிலங்களாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜுக்கு நைட்டுக்கு ரெடி ஆகணும். சரி, டைம் ஆகுதே சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பிடலாம். எங்கள் ஹஸ்பண்ட் பைக்லேயே வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு பேசிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். தம்பிக்கு வந்து அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உக்காந்துட்டு இருந்தேன். எல்லோரும் வெளியே இருந்தாங்க. சரி, நான் உள்ளே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போகலாம். ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு. மழை வேறு அன்றைக்கி. போகிற வழியெல்லாம் மழை. இங்கே வந்து ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது தெரியலையே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உள்ளவாது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நெலங்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நெலங்கு வீடியோ பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஈவினிங் வந்து நான் எல்லாமே ஒரே ஊரில் தான் இருந்தோம். எங்கள் மாமியார் வீட்டு சைடில் எல்லாருமே. அதனால் பக்கத்தில் போய் நெலங்கு வச்சாங்க. நாங்கள் எல்லாமே வச்சேன். என்னுடைய வீடியோஸ்லாம் நான் இதில் ஆட் பண்ணல. பாப்பா வைக்கிறதுனால சரி, அது ஒரு கிளிப்பிங் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே வச்சு விட்டாங்க. என் குட்டி பொண்ணுக்கு வந்து இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தா. இதெல்லாம் பார்த்ததில்ல அவங்க. அதனால் பாப்பா வந்து 2 பேருமே நலங்கு வச்சுட்டு அம்மா சொல்லி கொடுத்தாங்க இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவ கூடவே சேர்ந்து அம்மா சொன்னதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கிட்ட கூட்டின்னு வந்துட்டோம். வந்தோடனே இங்கேயும் நலங்கு வைக்கணும் அப்படின்ட்டு சரி, அங்கேருந்து வர வச்சு நம்ம ஆரத்திலாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு சொன்னேன்ல, ஹாஸ்பிட்டல் வர மாரி இருந்துச்சு. அதுக்காக வந்திருக்கோம். இது வந்து சண்டே நினைக்கிறேன். சண்டே மார்னிங் நேற்று மார்னிங் வந்து நான் இதை வந்து எடுத்தது. இங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே டயர்டில் நல்லாவே தூங்கிட்டோம். பாப்பா ஸ்கூலு சீக்கிரமாக கடகடன்னு எழுந்து தூங்க வச்சிட்டோம். என் சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க பன்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. அது ஸ்மெல்லு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தேன். சரி, அம்மா டீ போட்டாங்க. நான் அதெல்லாம் குடிக்கவே மாட்டேன். இப்போ என் மைண்ட் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு எப்போவுமே மைண்ட் அப்செட்டாக இருந்தால் எதனா ஒன்று சாப்பிட்ருவேன், வேணான்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான். அதனால் பன்னு வந்து டீ வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தான் காலையில் போச்சு. நான் அதோட மதியம்தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் எனக்கு போச்சு. சரி, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடலான்னு சொல்லிட்டு டீ பன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழிச்சு தான் போய் குளிச்சிட்டேன். அதுதான் பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா போட்டிருக்காங்க, சின்ன வயசில் போட்டு கொடுப்பாங்க. எப்போனா எங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி தான் சாப்பிட்டோம். இதோடு இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா, பாப்பா வர டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். எழுந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன்.
ஏன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது கரெக்டாக. சரி எழுந்து போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என் சிஸ்டர் இருந்தாங்க, அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். சரி அவளும் அப்படியே பேசிவிட்டு இருடி நான் பாப்பா வரேன், நான் போயிட்டு கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு கேட் கிட்டே போகலான்ட்டு நான் எழுந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு போனேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நாளையிலேருந்து கண்டிப்பாக வீடியோ உடனே வரும். நாளைக்கு டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் உடனே வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோ, லைவ் எல்லாமே கரெக்ட் டைம் வரும். நம்ம சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக அதே சப்போர்ட் வந்து எப்போவுமே கொடுக்கணும் நீங்கள். வீடியோ வந்து 5 டேஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும். கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும். நாளைக்கு எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் நான் செய்வேன். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அம்மா தான் குக்கிங்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கின்னு இல்லை, ஒரு 3 டேஸாகவே அவங்க தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். நாளைக்கு வந்து வீடியோ பார்க்கலாம்.